Hi, welcome back to my YouTube channel, Ibrahim Dew. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பிப்ரவரி மாதத்துக்கான போர்ட்ஃபோலியோ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோவில் ஜனவரி மாதத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த மாதத்தில் வந்து என்னென்ன ஹோல்டிங்கில் மாற்றம் இருக்குது, அது மாத்திரம் இல்லாமல் என்னென்ன ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, என்னென்ன விற்றுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 11 நாளாக வந்து ஈரான் யூஎஸோட வாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வார் கிரைசிஸில் நிறையா ஃபண்டுகள் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபண்டோட நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டங்களில் யாரெல்லாம் வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணும், இது லம்சம் முதலீடு பண்ணுறதுக்கான கரெக்டான டைமா என்னங்கிறதுனா வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாகட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட டிசம்பரோட NAV, அதுக்கப்புறம் வந்து ஜனவரியோட NAV கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப லாஸ்ட் மந்த் வந்து 1.85% வந்து சரிஞ்சிருந்துச்சு. இப்போ இந்த வார் கிரைசிஸுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்குறப்ப லாஸ்ட் மந்த் ஜனவரியிலேருந்து இந்த மார்ச் 11 வரைக்கும் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 3.52% வந்து சரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் மற்ற இந்த சேம் கேட்டகரி ஃபண்டும் சரி, இதோட போர்ட்ஃபோலியோவும் சரி, இதோட பெஞ்ச் மார்க்கும் எப்படி சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒரு மாதத்தில் எடுத்துக்கலாம். அந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் வந்து ஒரு 11-12 நாட்களாக இந்த வார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இது 4.34% வந்து நெகட்டிவாக ஃபாலோ ஆகிருக்கு. அதே நேரத்தில் இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 7.29% வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இதோட மற்ற கேட்டகரி ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டுகள் வந்து 6.92% ஃபால் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப கேட்டகரி ஆவரேஜை விட வந்து இந்த ஃபண்டில் ஃபால் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் நம்ம பார்த்தாலும் சரி, அல்லது 6 மாதத்தில் இதோட ரிட்டர்ன் கால்குலேஷன் பார்த்தாலும் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது கேட்டகரி ஆவரேஜை விடவும், அது மாதிரி இல்லாமல் பெஞ்ச் மார்க்கை விடவும் வந்து பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது லாஸ்ட் மந்தில் வந்து டிசம்பரில் ஹோல்ட் பண்ண அந்த ஸ்டாக்கள், இதோட டாப் 10 ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்கில் வந்து இவங்களோட ஹோல்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பவர் கிரிடில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இவங்களோட ஹோல்டிங் வந்து 6.06லேருந்து 6.92 அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி தேர்டாக வந்து ICICI பேங்க் இருந்துச்சு, அது 4.97 இருந்துச்சு. அதோட ஹோல்டிங் வந்து அதிகரிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அதை விட வந்து கோல் இந்தியாவில் வந்து இதோட ஹோல்டிங் வந்து இன்னும் பெரிய அளவில் அதிகரிச்சிருக்காங்க, 5.18 இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ITCலையும் நல்ல அதிகரிச்சிருக்காங்க. அவங்களோட ஹோல்டிங் வந்து 5.04 இருக்குது. ஏன்டா இப்போ ITCயோட ஷேரோட ப்ரைஸ் எல்லாம் இறங்கி இருக்கிறதுனால மேபி அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பஜாஜ் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 4.85% வந்து ஆட் ஆகிருக்கு. கூகுளில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது, சேமாக தான் இருக்குது. கோதக் பேங்க் பார்த்தீங்கன்னா அதில் 3.81% வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் வந்து 3.54 இருக்குது. லாஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா 3.63 இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 3.43 ஹோல்ட் பண்ணுறாங்க. மாருதி சுஜுகி வந்து லாஸ்ட்ல இருக்க 10ல் வந்து லாஸ்ட் ஸ்டாக்காக இருந்துச்சு. இது இந்த மாதத்தோட அப்டேட்டை நம்ம பார்த்தாச்சு. இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து என்னென்ன ஸ்டாக்குகள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான். இவங்க ஆட் பண்ண ஸ்டாக் வந்து HDFC பேங்க், அப்புறம் பவர் கிரிட் கார்பரேஷன், பஜாஜ் ஹோல்டிங், ITC, மஹேந்திரா லிமிடெட், அப்புறம் வந்து மாருதி சுஜுகி, HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ் லிமிடெட், டாக்டர் ரெட்டி, சிப்லா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸு, அப்புறம் வந்து ஜைடஸ் வெல்னஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. டாடா கன்சல்டன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஈட் பாரே ஆட் பண்ணியிருக்காங்க.
மகாராஷ்டிரா ஸ்கூட்ரு, அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்யார்ட் கம்பெனி வந்து அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எத்தனை குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலும், இதுக்கப்புறம் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அவங்களோட ஹோல்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க. இது டாப் ஹோல்டிங்காக இருக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கில் எந்தெந்த ஸ்டாக் வந்து எந்த மாற்றம் இல்லாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. அவங்க என்ன ஹோல்ட் பண்ணாங்களோ அதே தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதோட பெர்சன்டேஜ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்கு, அப்புறம் வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், அப்புறம் நாராயணா ஹைட்ராலியா லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து சிடிஎஸ்எல், அதுக்கப்புறம் ஐசிஆர்ஏ இக்ரான்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ் டவர், அப்புறம் நாஸ்கோ லிமிடெட், அப்புறம் ஸ்வராஜ் என்ஜின் லிமிடெட், இதெல்லாம் வந்து என்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே சேம் ஹோல்டிங் தான் வச்சுருக்காங்க. இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்ன ஸ்டாக்கள் வந்து அவங்க குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் கோல் இந்தியா வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி லிமிடெட் அதையும் வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரியுது. எத்தனை ஸ்டாக் விற்றுருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இங்கே பார்க்குறீங்க. கரண்ட் ஹோல்டிங் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. புதுசாக என்னென்ன ஸ்டாக்கை ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஸ்டாக்கள் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை சிஎம்சி இன்ஃபோசிஸ் லிமிடெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஷேர் வாங்கியிருக்கிறத காட்டுது. அப்புறம் ஆட்டோமோட்டிவ் இந்தியா லிமிடெடையும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரதா கேஸ் லிமிடெட் அதையும் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகாநகர் கேஸ் லிமிடெட்லையும் வந்து 3045 நம்பர் வந்து வாங்கியிருக்காங்க. அதோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்களோட ஹோல்டிங் நம்ம பார்க்க முடியுது. இது இந்தியாவோட அந்த ஸ்டாக்கோட அந்த டீட்டெயில் தான் இது. இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறது வந்து ஆல்ஃபாபெட், அதாவது கூகுள் நிறுவனம், அதுக்கப்புறம் வந்து மெட்டா, ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் வந்து அமேசான். ஜனவரிலையும் இதே ஸ்டாக் தான் ஹோல்ட் பண்ணாங்க. பிப்ரவரிலையும் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த ஹோல்டிங்கில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சேம் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து இந்தியா ஸ்டாக்கில் என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட ஸ்டாக் ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதத்துக்கான நம்ம அப்டேஷன் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்ஐபி முதலீடு செய்யும் நபராக இருந்தால் நம்ம இப்போ என்ன பண்ணுறது? சில சமயம் வந்து உங்களோட எஸ்ஐபி டேட் வந்து 1ஆம் தேதி எவ்ரி மந்த் நீங்கள் உங்களோட எஸ்ஐபி ட்ரிகர் ஆகும் டேட்டாக இருக்கலாம். இந்த 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த 1ஆம் தேதிக்குள்ளே மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. இப்போ கடந்த ஒரு 12 டேஸாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் வந்து பெரிய ஒரு வீழ்ச்சியும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலும் வரும் நாட்களில் மேலும் வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஈரான் யூஎஸோட வார் வந்து கிரைசிஸ் இன்னும் பெருசாக போகும் பட்சத்தில் இன்னும் இதோட விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளோட எஸ்ஐபி வந்து அடுத்த மாதம் தான் நமக்கு ட்ரிகர் ஆகும். அதனால் சப்போஸ் உங்கள்கிட்ட கையில் ஏதாச்சும் பணம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா என்னை விட மதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4% அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சரிவை பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அடிஷ்னல் பர்ச்சேஸ் மாதிரி ஒரு 5000 அல்லது 1000 ஈவன் ஒரு 10,000 இருந்தால் கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம். கொஞ்சம் பணத்தை நீங்கள் எப்பயுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும் பட்சத்தில் இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் நம்ம வந்து ஒரு 20,000 இப்போ நம்ம முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் மேலும் கரெக்ஷன் வரும் பட்சத்தில் எகெயின் நம்ம என்ன பண்ணலாம்? இந்தமாரி நம்ம செஞ்ச முதலீட்டில் இன்னொரு பார்ஷியலாக வந்து ஒரு சின்ன சின்ன தொகையை நம்ம ஆட் பண்ணுறது மூலம் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பங்கு சந்தை இதுக்கு மேலே சரியாக நம்ம எதையுமே சொல்லிட முடியாது. அல்லது இதற்கு மேலும் டிராஸ்டிக்கலாக சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சரிவில் நம்ம பயன்படுத்திக்கணும்னா நம்ம கையில் இருக்க கேஷ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற டயத்தில் வந்து கேஷ் தான் வந்து கிங். அதனால வந்து கேஷை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் உங்களோட முதலீடை கொண்டு வாங்க. இந்த ஃபண்டுன்னு இல்லாமல் எந்த ஃபண்டாக இருந்தாலும் இந்த டைம்ங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை உள்ளே கொண்டு வரதற்கான டைம். ஸோ இந்த டயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்டேட்டாக பிப்ரவரியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த மாதத்தில் நம்ம பராக் பாரிக்கில் வேறு என்னென்ன சேஞ்சஸ் நடந்தாலும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம டாப்பாக இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 2 ஃபண்டையும் நம்ம இந்த முதலீட்டுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட வீடியோக்களை வந்து வரும் நாட்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட
ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ, என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ₹1,00,00,000 இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.